பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு வசனம் எபிரேயர் 10வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனம் அழகாக சொல்லுகிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இன்றைக்கு நாம் இந்த பகுதியை மாத்திரம்தான் என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய. நாம் இன்றைக்கு யோசித்து பார்ப்போம், யாருடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபராக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில யாருடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபராக இருக்கிறோம். மற்ற மனிதர்களின் ஆசையை செய்ய இருக்கிறோமா, இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆசையை செய்ய இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய ஆசையை செய்ய இருக்கிறோமா? இன்னும் ஒரு விதத்தில் சொல்ல போனால், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம்? சரியான ஒரு இடத்தில் இருக்கிறோமா? தேவ சித்தமாக இருக்கிற ஒரு இடத்தில் இருக்கிறோமா, அல்லது தேவ சித்தம் இல்லாத ஒரு இடத்தில் இருக்கிறோமா? ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய குடிகார நண்பர்களோட சேர்ந்து என்ன பண்ணுவார், பாருக்கு போவார். அப்போது அந்த நபர் பக்கத்து வீட்டில் இருந்த நபரும் அந்த பாருக்கு வருவார். ஸோ அப்போது இந்த நபரை பார்த்து, நீங்கள் குடிக்கவே மாட்டீங்களே, நீங்கள் ஏன் இந்த பார் பக்கம் வரீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய நண்பர்களுக்கு நான் கம்பெனி கொடுக்க வரேன். ஒரு சரியான நபர் நீங்கள் இந்த இடத்துல வர்றது சரிதானான்னப்ப, நான் இந்த இடத்தில் குடித்தால் தானே தவறு, நான் குடிக்கவில்லையே, நான் சும்மாக என்னுடைய நண்பர்களுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறார். ஸோ நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது. திரும்பவுமாய் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர் ஒரு நாள் அந்த பாருக்கு வருகிறார். இவர் குடித்து கொண்டு இருக்கிறார். இப்போது அந்த நபர் பார்த்து கேட்டாராம், நீங்கள் குடிக்கவே மாட்டீங்களே, என்ன குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த நபர் என்ன சொன்னார், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை விட்டுட்டார். இதுலேருந்து நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சரியாக ஒரு நபராக இருந்தாலும், தேவனால் படைக்கப்பட்ட, தேவனால் நீதிமான ஆக்கப்பட்ட நாம் ஒரு நபராக இருந்தாலும், ஒரு தவறான இடத்தில் நாம் இருக்கும்போது நாம் அதில் விழுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. வேதத்தில் நமக்கு நன்றாக தெரியும், தாவீது ராஜா ஒரு நாள் போருக்கு போக வேண்டிய அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உப்பரிகை மாளிகை மேல அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உலாவி கொண்டு இருக்கிறார். ஏங்க, அவர் போருக்கு தான் போகணும், ஆனா அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, மாடியில இருக்கிறாரு. ஸோ சரியான ஒரு நபர் தவறான ஒரு இடத்தில் இருந்தார், பாவத்தில் விழுந்தார். அதனால் தேவன் அவருக்கு வைத்திருந்த சில காரியங்களை அவர் இழக்க நேரிட்டது. இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்தில் நிற்கிறோம், சரியான ஒரு இடத்தில் இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்க. இன்னொன்றை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியான இடத்தில் இருக்கும்போது பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இன்னொரு நபர் வேதத்தில் நன்றாக தெரியும், சவுல் என்ன பண்றாரு, ஒரு இடத்தில் இருக்கிறார். அது ஆசாரியன் செய்ய வேண்டிய ஒரு வேலை இல்லையா, ஆசாரியன் தான் வந்து பலி செலுத்த வேண்டும். ஆனால் சவுல் என்ன பண்றார், இருக்கிற இடம் சரிதான், பலி செலுத்திவிட்டு போருக்கு போக வேண்டும், அதெல்லாம் சரிதான், சரியான ஒரு இடத்தில் தான் இருக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் பொறுமையை இழந்து அவர் பலி செலுத்துகிறார். அதனால் அவர் பல காரியங்களை இழக்க நேரிட்டது. தேவனை விட்டு தூரம் செல்வதற்கு அதுவே ஒரு இடமாக இருந்தது. இன்றைய காலையில் யோசித்து பாருங்கள், நாம் சரியான இடத்தில் இருக்கிறோமா என்று முதலாக சிந்தித்து பாருங்கள். சரியான இடத்தில் இருப்பீர்களானால் அவசரப்படாமல் பொறுமையாக நான் இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். அப்படி இல்லை, நான் பொறுமை இல்லை, நான் சரியான இடத்தில் இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் இந்த நேரத்தில் கேளுங்க, தேவனை பார்த்து, தேவனை எனக்கு கிருபைகளை தாங்க, சரியான இடத்தில் நிற்பதற்கு, தேவனுடைய சித்தத்தை நான் செய்வதற்கு தேவனை எனக்கு கிருபைகளை கொடுங்கன்னு கேளுங்க. தேவன் அந்த கிருபைகளை கொடுத்து உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ.